சின்ன பையன் எதுவுமே காதலையே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த கால் அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், கால் அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோடு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், கால் அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சி வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. காலை ஒண்ணு 4 ரோட்டு ஜங்ஷன்ல நின்னுச்சா, சீறி பாஞ்சிட்டு இருந்ததா, டிராபிக் எல்லாம் ஜாம் ஆயிடுச்சு. அப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஒரு சின்ன பையன் வந்தான். அந்த காலை கிட்ட போனா பாக்கெட்ல இருந்து புல் எடுத்து கொடுத்தான். அந்த புல்ல பார்த்த ஜல்லிக்கட்டு காலை கொம்பாலேயே குத்தி தூக்கி போட்டுடுச்சு. அந்த பையன் அழுதுகிட்ட மறுபடியும் காலை கிட்ட வந்து, நான் பாக்கெட்ல இருந்து புல்லு தானே எடுத்து கொடுத்தேன், நீ எதுக்கு என்ன குத்துன அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த ஜல்லிக்கட்டு காலை, ஏடா பொடி பையன, ஜல்லிக்கட்டு காலைக்கு எவனாவது பாக்கெட்ல புல்லு கொண்டு வருவானான்னு கேட்பான். இதெல்லாம் தில்லி விளையாடுற இடம் இல்ல, மல்லு கட்டுற இடம். பொடி பசங்க எல்லாம் தள்ளி போய் நின்று விளையாடுங்கன்னு சொன்னாங்க. கதை கரெக்டா இருக்கா? அரசியல்ல வந்து குட்டி கதை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பசங்களெல்லாம் கிள்ளி விளையாடுறதுக்காக தள்ளி போய் விளையாட சொல்லுங்க.